ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் தான் அருணகிரி. ஒரே வெயில் அடிக்குதுங்க ஆப்போசிட்டில், அதனால் கொஞ்சம் கண் இதாக இருக்குது. இருங்க அப்படியே பேக் கேமரா போயிடுவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் பேசி வச்சுருந்தேன். பேசி வீடியோ எடுத்து கவர் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஆனால் அது பார்த்தீங்கன்னா சவுண்டே இல்லாமல் வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் செக் பண்ணி பார்த்தேன், சவுண்டு வருதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறையா சொன்னேன். ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது தாங்க அந்த ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் அதை திருப்பி ஒப்பிக்க முடியும். நம்ம இந்த எழுதி வச்சு பேசுகிறதெல்லாம் இல்லைங்க, என்ன ஃப்ளோவில் வருதோ அதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இப்படி இருக்கோ. சரிங்க, முடிஞ்ச வரைக்கும் எழுதி வச்சு பேச ட்ரை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை, நேற்று நல்லா முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போ போல் வாக்கிங் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு இது நம்ம ஃப்ரெண்டு வண்டி தான், நம்ம FZ வெர்ஷன் 2 நம்ம வித்தன்னு சொன்னோம் தெரியுங்களா. அது சின்ன கம்ப்ளைண்ட்டு அப்படி இப்படின்னா சரி அதான் நம்மளே ஓட்டி செக் பண்ணி கொடுத்துலாம்னு சொல்லி போட்டு எடுத்து காலையில் ஓட்டி பார்த்தேன். நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்குது. அது என்ன பேசிகிட்டு இருந்தேன்னா, நான் நிறைய சேலஞ்ச் பண்ணலாம், அது இது நிறைய ஒரு இது இருந்துச்சு. அது பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ நிறைய நம்மளுக்குள்ளேயே பல கேள்விகள், ஊருப்பட்ட பிரச்சனை. முதல்ல இதெல்லாம் இருக்குங்க. என்ன பிரச்சனைனா ஃபேமிலி ப்ராப்ளம் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, என்னோடய ப்ராப்ளம், என்னோடய சைடு ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எப்போ போல் வந்துருச்சு. இதெல்லாம் இருக்கிறனால தான் முதலேருந்தே எது பண்ணாலும் தயங்கி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எதாக இருந்தாலும் இப்போ வந்து பார்த்துக்கலாம், பண்ணுற வரைக்கும் பண்ணுறது தெளிவாக பண்ணிகிட்டே இருக்கணும். எதுக்காகவும் நம்ம பண்ணுறதை நிறுத்தக்கூடாது அப்படின்றத இப்போ கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நம்ம வந்து ஐயோ நம்ம பண்ணுற வேலையை விட்டுட்டு அடுத்தடுத்து பார்க்கும்போது எந்த வேலையுமே ஒழுங்காக முடியறதில்ல. அதனால் இப்போ நம்ம ஒரே குறிக்கோளோடு போகிற போக்கில் எது வருதோ ஏற்றுப்போம், அவ்வளோதான். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. என்னடா ஒன்றுமே புரியாமையே பேசிகிட்டு இருக்கான்னு சொல்கிறீங்களா? இன்னும் என்னால் ஓப்பனாக பேசக்கூடிய தருணம் இன்னும் வரலன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கிடைக்கும். இன்னொரு நாள் சொல்லுவேங்க, கண்டிப்பாக சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ எடுக்க மனசு இல்லை. நான் அப்போலே வந்து நிறைய புலம்புனேன், நல்லா பேசணுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அது வந்து மியூட்டில் போனதுனால இப்போ திருப்பி பேசுகிறது ஞாபகம் வர மாட்டேங்குது. அதான் அந்த ஒரு ஃப்ளோவில் வந்தது தாங்க. அதுக்கப்புறம் திருப்பிலாம் அந்த ஃபீலிங்லாம் வராது. சரி, ஓகே, கடைக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாய்ங்க. ஹாய்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி முடிஞ்சுங்க. ஹோண்டா டியோ வந்து சேல் பண்ணியாச்சு. நான் பிக்சர் இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்டா இப்படி வேறு தொட்டு நடந்து போயிட்டுருக்கேன்னா, ஒர்க் ஷாப் போயிட்டுருக்குறேங்க. ஒர்க் ஷாப் போயிட்டு 2-3 வண்டி இருக்குது, ரெடி பண்ண வண்டி இருக்குது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை மெக்கானிக் வேலைக்கு வந்தாப்புல, வேலைக்கு வந்து 2-3 வண்டி ரெடி பண்ணி வச்சிருக்காப்புல. அதை போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. அதான் 2 வண்டி எடுத்து வந்துட்டேன். நடந்தே போயிட்டு வரேன், அதனால் கொஞ்சம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, ஏதோ வண்டி போச்சுன்னா நான் என்னென்ன போய்ட்டு அப்டேட் பண்ணுறேங்க. இது வீடியோ எடுக்கிற அடுத்த நாளுங்க. நைட்டு வந்தோம், சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம். அது நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் வண்டி கொடுத்தோம். FZ வெர்ஷன் 2 வந்து அட்வான்ஸ் பண்ணி தாங்க சொல்லியிருந்தேன்ல, அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நேற்று டெலிவரி ஆகிடுச்சிங்க. அதோட பிக்சர்ஸ் நான் ஆட் பண்ணுறேங்க. மற்றபடி நேற்று பெருசாக ஒன்று நடக்கல. ஒரு டியோ ஒன்று கொடுத்தோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா FZ வெர்ஷன் 2 ஒன்று கொடுத்தோம். பாப்போம், ஒன்று கொஞ்சம் இது பண்ணி சேல் பண்ணுவோம். வண்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் 12 வண்டி இருக்குது. அதை வச்சு 2 வண்டி 3 வண்டி சேல் பண்ண முடியாதான்னு தெரியல. சரிங்க, அடுத்த வாரத்துலேருந்து 10 வண்டி இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த வாட்டிலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம்லங்க, அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வீக்லி சேலஞ்சு மாதிரி எடுத்து பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் அதை அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க. அதாவது இன்றைக்கி இப்போ எடுக்க போகிறேன்ல, அந்த வீடியோவில் சொல்லி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? சரிங்க, இன்றைய நாள் இனிதே முடிந்தது. நாளைய நாள் நன்றைய தொடர இன்றைய நினைத்து நாளை வருகிறேங்க. போயிட்டு வரேன். பாய்.